இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோல எஃப்ஜே மேல ஆதிரை வந்து கேஸை போட்டிருந்தாங்க. ஸோ இப்போதான் அது லைவ்ல நடந்து முடிஞ்சது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிரை ஜெயிச்சிட்டாங்க. அதாவது கேஸ் வைஸ் ஆதிரை வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே தப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தான். விழுந்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி விழுந்துட்டான். சரியான ஸ்மார்ட் மூவ்ங்க. இன்கேஸ் அவன் மட்டும் வாதாடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறான் பொழக்க வாங்கியிருப்பான். ஏன்னா ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அவங்க வெளியில இருந்து வேற நிறைய பார்த்துட்டு வந்துட்டாங்களா. எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் பயந்து நடுங்கிட்டான். அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் அவள்கிட்ட நிறைய பாயிண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து விட்டோம்னா நம்ம நாரிடுவோம். அதனால இப்பயே போயிட்டு அவர் காலில் ஊந்துரும், ஆஜராயிடுவோம் அப்படின்ற மாதிரி கேஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட சொல்லிட்டான், நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், அப்ரூவர் ஆயிடுறேன், என்னை இதுல இருந்து எப்படியாவது காப்பாற்றி போட்டு கூட்டின்னு வந்துரு. விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்க கிரிமினல் லாயரா மாறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா எப்படி ஒருத்தர் வந்து ஒரு கிரிமினல், அவன் கிரிமினல் தான், அவனை எப்படி வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பிளான் போட்டு நீ ஒத்துக்கிற தவிர வேறு வழி இல்லை, ஒழுங்கா ஒத்துக்கிட்டேன்னா உன்னை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி செமையா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு வந்துட்டாருங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது பயங்கரமா இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிரியை சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து அதாவது நானும் அவனும் ஒன்றா தான் பழகணும், ஒரு மாதிரி தான் நியூட்ரலாக தான் இருந்தோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே லவ்வருக்கு கீழே கிட்டத்தட்ட பார்வதி கமுருதின்னு சொல்கிறாங்களே, அதே ஜோன் தான் இந்த கருமாந்திரங்களும் சொல்லுதுங்க. அது என்ன தாண்டா எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே என்ன ஜோன்றா அது? எனக்கு ஒன்று ஃப்ரெண்டுன்னு சொல்லு, இல்லை லவ்வர்னு சொல்லு, அது என்ன ரெண்டுத்துக்கு நடுவில்? இதே தான் பார்வதியும் கமுருதின்னு சொல்லி இதே தான் இவங்களும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆதிரி என்ன சொல்கிறாங்க, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு ஒரு இடத்துல கூட சொன்னதே இல்லைங்க. அவன் கூட நான் க்ளோஸாக பழகினேன், அவனும் என் கூட க்ளோஸாக பழகிட்டு இருந்தான். எங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்ட ஒரு விஷயம் இருந்தது. அது ஒரு ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீலிங் மட்டும்தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது. ஆனா அவன் என்ன பண்றான்னா திடீர்னு அந்நியனா மாறுறான், திடீர்னு அம்பியா மாறுறான். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கேம் அஃபெக்ட் ஆயிடும், வேணாம்னு சொல்லிட்டு விலகிட்டான். அவன் என்ன யூஸ் பண்ணி கேம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஆக்சுவலா மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா எஃப்ஜே அந்த கேம் தான் ஆடிட்டு இருக்கா, அப்படி வியானா கிட்டே அந்த கேம் தான் ஆடிட்டு இருக்கா அப்படி. ஸோ ஆனால் அந்த பக்கம் ஆதிரை சைட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆதிரை மட்டும் என்ன கரெக்டான ஆளா, வெளியே ஆள் இருக்குன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு அந்த ஃபீலிங்கு உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங் வருது? சரி ஃபீலிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியே ஆள் இருக்குன்னு நான் ஜென்யூனாக சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட பழகினேன். அதுக்கோசம் நீங்கள் பண்ணுறது சரியா ஆதிரை? வெளியே ஆள் இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணால் அது சரியில்லை, அதுவும் தப்பு தான். எனிவேஸ் அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி எனக்கு வந்து வெளியே ஆள் இருக்கு, உன் மேலே எனக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட சொன்னதில்லை, ஏன்னா நான் வெளியே எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல எஃப்ஜே என்ன சொல்றேன்னா, இல்லை நான் வந்து அவங்க கேம் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் அவங்கள விட்டு விலகி வந்தேன், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்த மாதிரி இருந்தது, அதனால விலகி வந்தேன். ஆதிரி என்ன சொல்றாங்க, எனக்கு ஃபீலிங் வந்துச்சு, நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட வந்து என்ன பிடிச்சிருக்கு, அதை உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னா, ப்ரொபோஸ் ஏதாவது பண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, நீயா எப்படி புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதாவது நீ என்னை வச்சு ஒரு கேம் வந்து பக்கா விளையாட்ட, என்ன மட்டும் இல்லை நான் வெளியே போனதுக்கப்புறம் என்ன மாதிரி இன்னொரு நபரையும் வச்சு ஒரு கேம் விளையாட்டாரு அப்படின்ற மாதிரி வியானாவும் உள்ள தூக்கி நோட்டாங்க. எஃப்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் கேஸுக்கு மேலே கேஸாக உழுது, ஒரு கேஸில் வாயை திறந்தோன்னா அடுத்த கேஸ் உடனே வந்துடும். அதனால அவன் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டான், நம்ம வாயே திறக்கக்கூடாது, அப்படியே பொத்துனாப்பில் உள்ள வரோம், பொத்துனாப்பில் வெளியே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி செம கிளவராக கேஸை வந்து முடிச்சு விட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ ஆதிரியை பொறுத்த வரைக்கும் என்னடா நடந்தது, அவனை போட்டு பொழக்கலான்னு நினைச்சடா, அவனை துவைக்கலான்னு நினைச்சேன், ஆனா அவன் ஒரு மாதிரி நான் தான் வின் பண்ணேன், ஆனா எனக்கு வின் பண்ண ஃபீலிங்கே வரலையே, ஒரு மாதிரி அவன் ஜெயிச்சா மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுச்சுங்க. எனக்கு அந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது இப்போ ஆதிரிக்கு வந்து இதுக்கு மேல நான் என்ன பண்றது ஒன்றும் தெரியலையே. எனக்குனே அமைஞ்ச டாஸ்க்கு, இந்த டாஸ்க்ல எஃப்ஜேவை அடிக்கணும்னே நான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த டார்கெட்டையும் கரெக்டாக வச்சேன், எய்மும் கரெக்டாக ஊந்துது, ஆனா இறையும் வந்துச்சு, ஆனா நான் வந்து அங்கே தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஆதிரியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஏன்னா வின் பண்ணது அவங்க தான். இந்த படையப்பா படத்தில் அந்த டைலாக் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் சட்டை எந்துங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் வின் பண்ணது ஆதிரை தான், ஆனால் தப்பிச்சது எஃப்ஜே தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டான டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக இவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேக்கான லவ் கண்டென்ட், அவ்வளோ சிம்பிளாக சொன்னால் ஒரு ஃபேக் லவ் கண்டென்ட்டை ஆதிரையும் எஃப்ஜேவும் ரொம்ப நாளாக உருட்டிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. வெளியே போகிறதுக்கு முன்னாடி எஃப்ஜே என்ன சொல்லிட்டான், இல்லை நம்மளுக்குள்ள கொஞ்சம் இது வந்து சரியாக வரல, கொஞ்சம் ஒத்து போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறது அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கல, நீ அப்பப்போ முறைக்கிற, கேட்டால் என் மூஞ்சியே அப்படிதான் சொல்ல ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் ஆதிரை பேசுந்து என் மூஞ்சியே அப்படிதான் சொல்கிறேன் நீ, ஸோ அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சான். அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள டஃப் ஆச்சு. அந்த சமயத்தில் ஆதிரை வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு எஃப்ஜே பேசின மேட்டர்லாம் புட்டு வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே எந்தெந்த வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. வேர்ட்ஸ் மாறாமல் எஃப்ஜே அவங்க இல்லாதப்ப கனிக்கிட்ட என்ன பேசினா, ரம்யா கிட்ட என்ன பேசினா, சபரிக்கிட்ட என்ன பேசினா, அதாவது ஆதிரை பற்றி என்னென்ன பேசினா, வியானாவை பற்றி என்ன பேசினா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு எனக்கு அதை பார்த்தோன்னா மிரண்டேன். ஏம்மா ஆதிரை சரியான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்குமா நீனு, ஏமா இவ்வளோ நாளாக அமைதியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
செம்ம பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு அவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, கனிக்கிட்ட போயிட்டு எஃப்ஜே வந்து சொல்லியிருக்காரான், இந்த மாதிரி அவன் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதனால தான் நான் அவகிட்ட இருந்து விலகி வந்தேன், அவளுக்கு வந்து அந்த ஹோப் கொடுக்கூடாதுன்னு தான் நான் விலகி வந்தேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து அங்கே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போயிட்டு அவன் ஏதோ நல்லவ மாதிரியும் நான் ஏதோ கெட்டவ மாதிரி எனக்கு தான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் எஃப்ஜே. அது நடக்கவே இல்லையே, நடக்காத ஒரு விஷயத்தை அவனா ஒரு புரிஞ்சுக்கிட்டு அவனா ஒன்று இது பண்ணுறேன்னா அது அவன் மேலே தானே தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னேன். விக்கல் சீக்கிரம் கடைசியாக போய் என்ன கேட்குறாரு, இப்போ என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இல்லை, நான் வந்து வாபஸ் ஆக முடியும், எனக்கு வந்து நியாயம் வேணும். அப்படியா, சரி ஓகே எஃப்ஜே நீ என்ன சொல்கிற, நான் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என் மேலே தான் மொத்த கேஸ் நானே, அதாவது மொத்த பழி நானே ஏற்றுக்கிறேன், நான் பண்ணது தப்பு, ஸோ தப்போ ஒத்துக்கிட்டாருங்க அப்படின்னு அவர் முடிச்சிட்டாங்க. சரி தண்டனை என்ன அதுக்கு எனக்கு புரியலையே. கோர்ட்டில் இவங்க ஜெயிச்சாங்க அவங்க தோத்தாங்கன்னு ஓகே, தண்டனை யாருங்க கொடுப்பா? ஒரு கோர்ட்டு எதுக்கு இருக்குது? ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தோக்குறாங்கன்னா ஒரு குற்றவாளியாக ஒருத்தர் வந்து குற்றத்தை ஒத்துக்கிறாரு, குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா தண்டனைன்னு ஒன்று இருக்கணுமே, அது எங்க போச்சு? அது யாரும் கேட்க மாட்டானுங்க. ஆக்சுவலா எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு, ஓகே எஃப்ஜே தப்புச்சிட்டான், ஆனா அவனுக்கு தண்டனையே இங்க இல்லையேங்க, என்னங்க நடக்குது? இப்போ எப்படின்னா மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும், அதாவது எஃப்ஜே மேலே தான் மொத்த தப்பும் ஆதிரை மேலே தப்பு இல்லை அப்படின்றது தான் இங்கே நிரூபணமாக இருக்குது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஓவரால் கான்செப்டில் சொல்ல வராங்க. ஆக்சுவலாக மக்கள் வந்து தண்டனை எஃப்ஜே கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த வாரம் தண்டனை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியானாக்கும் ரம்யாக்கும் தான். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த 2 பீஸுங்களும் ஓட்டு இல்லை, இந்த வாரம் தூக்கிடுவாங்க. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் 2 காலி, சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் ரம்யா மட்டும் காலி. சிங்கிள் எவிக்ஷனாக என் வியானா போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ரம்யாவை தான் ஸ்கெட்சு. ஏன்னா ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் சொன்னாங்களோ ஒரு வார்த்தை, நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே என்ன வேணா பண்ணிக்கோ, மைக்கு போடாமல் சுற்று, அசிங்கமாக பேசிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, அதெல்லாம் கூட கேட்க மாட்டேன். ஆனால் என்கிட்ட ஏதாவது வாலாட்டின ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம பிரச்சனை எப்படி தூக்கி அடித்தேன், நீலாம் எம்புட்டு அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி போனாருமே சொல்லிட்டு போயிருப்பார். எப்பா கார்டை எடுத்து வச்சிருங்க, நீங்கள் என்ன கார்டு வச்சாலும் சரி, எனக்கு அடுத்த வாரம் கார்டு ரம்யா பேர் அங்கே இருக்கணும், நாமினேஷன்லேயே வரனாலும் கார்டு இருக்கணும்யா, அதுக்கேற்ற மாதிரி எதாவது வேலையை பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி டீம்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ நேற்று பார்த்தேன் விஜய் சேதுபதி ஒரு பக்கம், நாகார்ஜுனா ஒரு பக்கம், மோகன்லால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ ஹாட் ஸ்டார் அன்பவுண்டா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க, எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த எல்லா லான்ச் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு லான்ச்சில் அதில் பார்க்கும்போது மோகன்லால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களாம் இருக்கும்போது விஜய் சேதுபதி அவங்ககிட்ட கொஞ்சம் டிப்ஸாவது கேட்டிருக்கலாம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சீசனாக பண்ணுறேன், ஒரு மாதிரி புது அனுபவமாக இருக்குது, நான்லாம் பிக் பாஸ் வந்து எனக்கு பிடிக்காது, நான் பார்த்துடல, ஆனால் இப்போலாம் அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிக் பாஸே உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? அது வேண்டாம், அதாவது தெரியுது நீங்கள் பிடிக்காது, நீங்கள் சொல்ல வேணாம், உங்கள் ஹோஸ்டிங்லேயே தெரியுது வேண்டாம் வெறுப்பாக ஹோஸ்டிங்கை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து இந்த முதல் ப்ரோமோ சனிக்கிழமை முதல் ப்ரோமோவில் வருவார், வந்து தூங்கி வளைஞ்ச மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு, இதுவாயிருக்கு, ஸோ இதுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லிடுவோமா, கேட்டுருவோமா, வாங்க போகலாம், எல்லாம் போய் தூங்க போகலாம் அப்படின்ற மாதிரியே பேசுவார். ஸோ அவர் அந்த இதில் எனக்கு ஸ்டேஜில் பேசும்போது அதான் தோணுச்சு, ஓ இந்த மனுஷனுக்கு அப்போ பிடிக்காம தான் இவ்வளோ நாள் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி அப்போ தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு ஷோவே ஒருத்தர் ரசிகராகவே இல்லை, அந்த ஷோக்கு ஒருத்தர் ஹோஸ்ட்டாக கூட்டம் தான் எப்படியா விளங்கும், இப்படி தான் நாரிக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பக்கத்தில் நாகார்ஜுன எப்படி பண்ணுறா தெரியுதா, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. ஆக்சுவலாக தெலுங்கு எனக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, தெலுங்கு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். தமிழ் பிக் பாஸை விட்டு தள்ளுறேன், இப்போ போங்க இது நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு போய் பார்க்க போயிடுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரோஸ் பண்ணும்போது அப்படி இருக்கும், அதே மாதிரி ஃபன் பண்ணும்போது அப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோகன்லால் அதே மாதிரி தான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்று அந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது அந்த கிளிப்ஸ் வந்து ட்விட்டரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, ஓ அப்போ தலைவருக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி நேற்று தான் புரிஞ்சுது. ஆக்சுவலாக இது நம்மளுக்கே இதுக்கப்புறம் அவள் தான் விஜய் சேதுபதி மாற்றாததுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அவரே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் எஃப்ஜே ஆதிரை இவங்க 2 பேர்ல பார்த்தீங்கன்னா ஆதிரை ஜெயிச்சதும் எஃப்ஜே தோத்ததும் இதில் யாருக்கு வெற்றின்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.